Love Shots by Love Guru. Only on Radio City. சில பேரோட பகிர்வை கேட்கும் போது அவங்க மனசுலேருந்து அவங்க லைஃப்பில் நடந்த அந்த சம்பவங்களை சொல்லும் போது, அதுவும் காதல் அப்படின்னும் போது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ல. இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. கார்த்திகோட பகிர்வை தான் கேட்க போகிறீங்க. கார்த்திக் ஊட்டியில் அந்த லேக் இருக்குல்ல, அந்த லேக்கில் துடுப்பு போட்டு ஓட்டக்கூடிய ஒரு பர்சன். இப்போ இது மாதிரி மழை சீசனில் என்ன பண்ண முடியும்? போட் ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். சில சமயத்தில் இங்கே மழை வருதோ இல்லையா, அங்கே பார்த்தா திடீர்னு மழை வந்துடும். அப்போ என்ன பண்ணுவார்? அங்கே ஒரு டீ கடை, இவரது சொந்த டீ கடை, சின்ன டீ கடை, அந்த டீ கடை ரன் பண்ணுவார். அப்போது ஒரு நாள் டீ கடையில் இருக்கார். அப்போ ஒரு ஃபேமிலி வராங்க. டீ குடிக்கலாமா வேணாவா அப்படின்னு டவுட்லேயே வராங்க. ஏன்னா சின்ன கடை அப்படின்னும் போது யோசிக்கிறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, ரொம்ப யோசிக்காதீங்க, நம்ம கடை டீ ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படிலாம் இல்லை, எங்க உங்கள் ஃபேஸ்லேருந்தே தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ இவ்வளோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த பொண்ணு கல்பனா, எங்க டீ உண்மையாகவே நல்லா இருக்குதுங்க, ஏங்க நானும் உண்மையாக தாங்க சொன்னேன் டீ நல்லா இருக்கும்ட்டு, சும்மா கஸ்டமரை வர வைக்கணும் அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது, டீ உண்மையாக நல்லாயிருக்கும். இல்லை சின்ன கடையாக இருக்கு, கடை தாங்க சின்னது, ஆனால் இதில் பயன்படுத்துகிற டீ தூள்லாம் ஒரிஜினல். இங்கே சுற்று வட்டாரத்தில் மோஸ்ட்லி ஒரிஜினல் சொல்லுவாங்க, அந்த அளவுலாம் பெருசாக இருக்காது. ஆனால் நம்ம கடையில் ஒரிஜினலாக இருக்கும். என்ன டீ தூள் பயன்படுத்துகிறீங்க? ஏங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் டீ போட்டு பார்க்க போகிறீங்களா? இதில் ஒரு ட்ரிக்கெலாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலகலப்பாக சிரித்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க டீ குடிச்சிட்டு பே பண்ணலான்னு பார்த்தா அந்த ஜிபே ஒர்க்கா. சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சேஞ்சு இல்லை, இதுவும் ஒர்க் ஆகலை. சரி யூபிஐ வச்சு பண்ண முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் அப்புறம் கூட கொடுக்கலாம். எவ்வளோ வந்துச்சு? 125 ரூபா வந்திருக்கு. சரி நாங்கள் போகும்போது கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுத்துருவோங்க, பரவாயில்ல கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்புறம் அன்றைக்கி மத்தியானம் பார்த்தா இவர் அவங்க போட்டிங்காக வராங்க. இந்த போட்டில் ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஏற்றி விட்றாங்க. பார்த்தா இவர் இருக்கார் அந்த போட்டை ஓட்டுறவரா. இவங்களுக்கு ஆச்சரியம், ஏங்க காலைல டீ போட்டிங்க, இங்கே போட்டிங் ஓட்டுறீங்க? அது என் அண்ணன், இது நான் என் அண்ணன் டீ கடையில் பார்த்துருப்பீங்க. அப்படியா? ஏங்க சும்மா சொன்னேங்க, நான் தாங்க. ஓ அப்படியா? ஏங்க இவ்வளோ இன்னசென்டெல்லாம் இருக்காதீங்க. இல்லைங்க நீங்கள் சொன்னது அப்படியே நம்பிட்டேன் அப்படின்ட்டு கல்பனா சொல்கிறாங்க. இவர் சொன்னார், இல்லை சில சமயத்தில் அந்த டீ கடையில் இருப்பேன், சில சமயத்தில் இங்கே இருப்பேன், பசங்களை யாராச்சும் அது பார்த்துக்க சொல்லிட்டு இங்கே வருவேன். அதனால தான் நமக்கு தேவை காசு, அவ்வளோதான். காசுன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது உங்களுக்கு. நான் தரணும் இல்லை 125 ரூபா. ஆமாம் அது இறங்கும் போது தந்துடுறோம், பரவாயில்லைங்க தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட பரவாயில்லைங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சி. ஏங்க கஷ்டப்படுறது இந்த பைசாக்காக தான், இதை வேணான்னு யாரும் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அந்த துடு போட்டில் ஃபுல்லாக அப்படியே லேக்கில் ஓட்டுறாங்க. அப்படியே போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்களாம் பேசுகிறாங்க, தம்பி நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அந்த போட்டு சுற்றி முடிச்சுட்டு போகும்போது அவங்க பே பண்ணுறாங்க. பே பண்ணிவிட்டு நான் கேட்டேன், ஊட்டிலாம் சுற்றி பார்த்தீங்களா? இல்லைங்க இப்போ தான் அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு முன்னாடி போட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். திடீர்னு மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது, சுற்றி பாருங்கள். சுற்றி பார்க்கலான்னு கேட்டால் அதிக காஸ்ட் சொல்கிறாங்க, தெரியாத ஊர், அதனால் ஏமாத்துறாங்களோ. டூரிஸ்ட் பிளேஸ்னால் அப்படி தாங்க இருக்கும். சரி வேணா சொல்லுங்கள், நாளைக்கு வரேன். ஏங்க நீங்கள் அப்போ போட்டு அது அப்படியே இருக்கும், எல்லா வேலையும் பண்ணுவேங்க, கைட்லாம் பண்ணுவேன், நிறைய லொக்கேஷன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவர் என்ன பண்ணுறாரு, தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ஜீப் வாங்கிட்டு அப்படியே போகிறாரு. அவங்க ஃபேமிலிலாம் ஏற்றிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றி காட்டுறாரு. ரொம்ப பிடிச்சி போகுது கல்பனாவுக்கு கார்த்திகை ரொம்ப பிடிச்சி போகுது.
ஒரு 2 நாள் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைனல் அவங்க கிளம்பலான்னு இருக்கும்போது கார்த்திக் சொல்கிறாரு, ஓகே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து, ஏதோ புது சொந்தக்காரங்க கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலு அப்படின்ட்டு அவங்க சொந்த பந்தங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் கல்பனா கார்த்திக் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. கேட்கும்போது கல்பனா சொல்கிறாங்க, என்னன்னு தெரில, நம்ம பழக நாட்கள் ஒரு 2 நாள் தான் இருந்திருக்கோம், ஆனால் எனக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபீல் இருக்குது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கல்பனா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணு கலங்க ஆரம்பிச்சது. ஏங்க அழுறீங்க? தெரியலங்க, இது வரைக்கும் இது மாதிரிலாம் மிஸ் பண்ணதே கிடையாது, ஆனால் ஃபஸ்ட் டைமாக ஒரு நபரை மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்குது, சாரி அப்படின்னு சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், பட் அழாதீங்க, ஏதாவது பார்க்குறவங்க யோசிக்க போகிறாங்க ஏதாவது அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு தெரில கார்த்திக் ஏதோ உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னோடய நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்படியே நாட்கள் ஓடிச்சு. இப்போ வரைக்குமே லவ்வை சொல்லிக்கல, லவ்வை சொல்லிக்கணும்னு விருப்பமும் கிடையாது. ஏன்னா என் லைஃப் இதுதான், அவங்க லைஃப் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிடிக்கும், அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் ஆசைப்பட்றேன். இது கார்த்திக்கோட பகிர்வு. கார்த்திக், நல்ல ஒரு எண்ணம், சந்தோஷமாக இருக்கணும் அவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே. நமக்கு பிடிச்சவங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அவங்க உங்களை தான் வந்து சேரணும் அப்படின்னா அது யாராலையும் மாற்ற முடியாது, அதையும் பார்த்துக்கலாம். பார்க்க தானே போகிறோம். இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. Love Shots by Love Guru. Only on Radio City.